ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீரும் ஸ்வீட் கார்னும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பன்னீரை நம்ம இந்த கேரட் துருவியில் செவரி வச்சுக்கலாம். இந்த கார்னை வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கார்ன் வேக வச்சு இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வேக வைக்கும்போது கரெக்டாக ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கார்ன் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் இந்த நம்ம சீவி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியும் 2 பச்சை மிளகாவும் அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த கார்னும் இதில் சேர்த்தி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கிங்க. இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்குங்க. அதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் வச்சு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு குட்டி குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்படி டிசைனான பவுல் இப்போ நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் இது மாதிரி ஓவல் சைஸில் ஒன்று எடுத்து வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மைதா மாவு வச்சு அப்படியே டஸ்ட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இது மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பால் சைஸில் ஓரளவுக்கு எடுத்து இதில் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த ஷேஃபுக்கு பண்ணலாம். இப்படி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. அதுக்கு வேண்டி இப்படி பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்ம சும்மா ரவுண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கமுத்திக்குங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் இந்த மைதா மாவு இதில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு மைதா மாவை இதில் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதா மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் இதில் ஈஸியாக உழுவும். அதுக்கு வேண்டி இப்படி செய்யலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவு கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், இந்த ஷேப் வந்தால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது செட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன் நான். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு.
இதை வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து டிப் பண்ணிக்க போகிறோம். டிப் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து அப்படியே இதை வந்து இப்படியே கோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி ஷேப் பண்ண பிடிக்கல அப்படின்னா நம்ம இது மாதிரி ரவுண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் கொதித்து எடுத்துக்கலாம். போட்ட உடனே கரண்டி வைக்காதீங்க. ஒரு நிமிஷம் ஆன உடனே நம்ம இதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். உள்ளே வந்து பன்னீர் இருக்கங்காட்டிக்கு அதிக நேரம் ஆயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பீஸ் போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் கோல்டன் கலரில் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிட்டோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து நல்லா இந்த சீஸ் வந்து பன்னீர் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.